இங்க பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிற ஒருத்தன் அவனோட ஃப்ரெண்டு கொடுத்த ஒரே ஒரு மாத்திரையால 1 இயரா முடிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த நாவல ஒரே நாள் நைட்டு ஃபினிஷ் பண்றான். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்ல இருக்கிற பொண்ணு அவ பேக்ல வச்சிருந்த புக்கோட டைட்டில பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்காமயே அதை பத்தி சொல்லி அவளை இம்ப்ரெஸ் பண்ணி அவ கூட ஒண்ணா இருக்கான். ஆனா அடுத்த நாள் அந்த மாத்திரையோட எஃபெக்ட் போய் அவன் மறுபடியும் நார்மலா மாறிடுறான். அதனால அந்த மாத்திரையை வாங்குறதுக்காக அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். ஆனா ஆல்ரெடி இந்த மாத்திரையை கேட்டு யாரோ அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அவனை கொடூரமா அடிச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டவன் அவனுக்கும் அந்த டேப்லெட் வேணும்னு கேக்குறான். அதனால அவன் ஃப்ரெண்டு அவன் போறதுக்காக கடையில இருந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்றான். அதனால அவனும் போயிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது அவனை யாரோ ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்காங்க. இதனால போலீஸ்க்கு உடனே கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவன் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்த மாத்திரையை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துறான். அதுக்கப்புறம் டெய்லி அந்த மாத்திரையை யூஸ் பண்ணி நிறைய நாவல் எழுதுறான். கேசினோவுக்கு போயிட்டு கேம்பிளிங் ஆடி நிறைய சம்பாதிக்கிறான். அதனால அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா ஊரை சுத்துறான். அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஒரே நாள்ல படிச்சு தெரிஞ்சுட்டு சின்னதா ஒரு அமௌண்ட் ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஒரே நாள்ல $1 மில்லியன் சம்பாதிக்கிறான். இப்படியே அவன் டெய்லி அந்த மாத்திரை யூஸ் பண்ணி அந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய ஆளா மாறிக்கிட்டே வரான். அப்போ ஒரு நாள் சடனா அவன் கூட சண்டை போறதுக்கு சில பேர் வராங்க. அப்போ அவன் என்னைக்கோ ப்ரூஸ்லி படத்தை பார்த்து ப்ரூஸ்லி போட்ட சண்டைய மைண்ட்ல வச்சுக்கிட்டு பயங்கரமா அவன் கூட சண்டை போடுறான். இப்படியே நல்லா போயிட்டு இருக்கும்போது சடனா அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்டால அவன் எங்க போறான்னு அவனுக்கே தெரியாம பிளாங்க் அவுட் ஆகுறான்.